அப்படின்னா எங்களை எல்லாம் வீணுக்கும் விளையாட்டுக்குமா படைச்சிருக்கிறான்? அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அஃபஹஸிபுதும், நீங்க நினைச்சு கொண்டீங்களா நாங்க உங்களை வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைச்சிருக்கிறோம், நீங்க எங்கள் பக்கம் திரும்பி வர மாட்டீங்கன்னு? அப்ப இந்த புத்திசாலி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வான பூமியே நீ வீணுக்காக விளையாட்டுக்கா படைக்க இல்லைண்டா, அந்த வான பூமியை பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? இதஸ்ஸமாஉ ஃபதரத், வானம் அப்படியே வெடிக்கும், அதெல்லாம் அப்படியே துண்டு துளா தூசியா பறக்கும் நல்லா சொன்னா, அது அப்படியே போயிடும். இந்த வெடிக்கின்ற ஷம்சு குவ்விரத் வைதன் நுஜூமும் கதரத், இப்படி எல்லாம் நடக்கும். வைதல் கவாகிபு இன்தஸரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இந்த கடல் இந்த வானம் பூமி எல்லாமே அப்படி சுக்குநூறாக மாற்றப்படும் என்று தெரிஞ்சும் அல்லாஹ் சொல்றான், நாங்க வாழ்றோம் இந்த பூமியில, அல்லாஹ் இதை வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைக்கலன்னு அந்த முஃமின் சொல்வானாக இருந்தா, எங்களை அல்லாஹ் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைச்சு நம்ம வாழ்வோமா? அப்ப இப்படி அல்லாஹ் சொல்றான், ரப்பனா மா خلقت هذا باطلا சுப்ஹானக், நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன் நார், யா அல்லாஹ் இவ்வளவு படைச்ச ரப்பே, என்ன படைச்சிருக்கிறாய், வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லை யா அல்லாஹ், நாமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். நீ சொல்கிறாயே அயஹ்சபுல் இன்சான் ஐயுத்ரக சுதா, அயஹ்சபுல் இன்சான் ஐயுத்ரக சுதா. அல்லாஹ் சொல்றான், மனிதனே உன்னை அப்படியே நான் விட்டுருவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா மனிதன்? இல்லை, அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்து கேட்பான். ஆனா இந்த உலகம் விடாது, உன்னை திக்ரையும் ததபுரையும் தஃபக்ரையும் எடுக்க உலகம் விடாது. அல்ஹாகுமுத் தகாதுர், எது வரைக்கும்? தேடு தேடு தேடு, உலகம் உலகம் என்று நீ போய்கொண்டே இருப்பாய். ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் வரை, அது வரைக்கும் இந்த உலகம் விடாது. நாளை 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 என்று உனக்கு எழுதப்பட்ட அந்த தவணை வரும் வரை இந்த கஃப்லா உன்னை அழைத்துக் கொண்டே செல்லும். அதற்கு முன்னால் மனிதனே நீ திரும்பி வா திரும்பி வா திரும்பி வா என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த திக்ரோடு வாழுகின்ற, தஃபக்குரோடு வாழுகின்ற, ததப்புரோடு வாழுகின்ற, மன அமைதி தேடி வாழுகின்ற, அதன் திறவுகோலை ஆசிக்கின்ற நேசிக்கின்ற உள்ளங்கள் சொல்லுவார்கள், சுப்ஹானக், நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏன் கடைசியா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, யாரை நீ நரகத்துக்குள்ள நுழைத்து விட்டாயோ அவரை நீ இழிபடுத்தி விட்டாய், அவருக்கு எந்த உதவியாளரும் இல்லை. அடுத்து அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை சொல்கிறான். இந்த பிரார்த்தனை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த உலகத்திலும் மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எங்களுக்கு வேண்டும் என்றால் அதன் திறவுகோல் தான் அத்ததபுர். அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய வேத வசனங்களை நாங்க அறிந்து தெரிந்து படித்து அதை சிந்தித்து அப்படியே எங்களோட உள்ளத்துல கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அந்த ததபுர் எதோட வரணும் தெரியுமா? திக்ரோடு வர வேண்டும். அந்த திக்ரும் தஃபக்குர் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திச்சு சிந்திச்சு எங்களுடைய சிந்தனை செய்கின்ற திக்ராக தஃபக்குரை எடுத்துக்கொண்டு, திக்ர்ல மிகப்பெரிய திக்ராகிய பாவங்களில் இருந்து விடுபடுகின்ற, ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ததபுர செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் பாவம் செய்து கொண்டிருந்தார் என்றால், பாவம் என்பது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ரஐது ذுனூப துமீதுல் குலூப, பாவங்களை நான் பார்க்கிறேன், அது இதயங்களை மரணிக்க செய்துவிடும். அப்ப எனவே பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுடைய திக்ரினால் உள்ளத்தை அலங்கரிப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்கட தாரதுதான், அல்லாஹ் எங்களுக்கு தாரதான் உள்ளத்துக்கு நிம்மதி. அதைத்தான் அல்லாஹ் சொல்லான், அலா பிதிக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரின் மூலமாகத்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இதயங்களுடைய அமைதி அல்லாஹுடைய திக்ரிலே இருக்கின்றன. எனவே இந்த திக்ர்களில் மிகப்பெரிய திக்ர் அல்லாஹுடைய குர்ஆன். அல்லாஹுடைய குர்ஆன், அதை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க, அதனை நீங்கள் இன்னும் ஆழ்ந்து யோசிக்க, அல்லாஹ் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக எங்களது வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தால் உள்ளத்திலே போடப்பட்டிருக்கின்ற பூட்டு அப்படியே மெல்ல மெல்ல திறக்கும். அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அப்படியே
நாம் அள்ளிக்கொள்ளுகின்ற வகையில் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். உள்ளத்தில் கிடைக்கின்ற மன அமைதியை விட எந்த ஒரு பெரிய சொத்து உலகத்தில் கிடையாது. அதற்காக வேண்டித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாடுபடுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதில் தான் இருக்கிறது, இந்த ததப்புரில் இருக்கிறது, இந்த திக்ரில் இருக்கிறது, இந்த தஃபக்குர் இந்த சிந்தனையில் இருக்கிறது. இதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்தும் நாங்கள் அதை விட்டு புறமுதுகு காட்டி செல்வோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள். அந்த நிலையிலிருந்து மனிதனாக மாறி மகிழ்ச்சியை உள்ளத்திலே போட்டு அதை நிலையானதாக வைத்து அந்த வாழ்க்கையை அமைதியானதாக ஆக்குவோம் என்று சொன்னால், அங்கு எங்களது உள்ளத்திலே இருக்கின்ற அந்த மன அமைதி நாசமாக போயிருந்தால், இல்லாமல் போயிருந்தால், அதை மீள கண்டடைந்து மீள கொண்டு வருகின்ற ஒரு பெரும் திறவுகோல் தான் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வசனம். இதை படித்து சிந்தித்து உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ததப்புரோடு கொண்டு செல்ல வேண்டும். அந்த ததப்புரோடு நாம் திக்ரையும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திக்கின்ற அந்த தஃபக்குரையும் இணைத்துக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும்.